ஹாய், இந்த குளிர் டைம்ல காரமா சமையல் செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கா? கண்டிப்பா நாளைக்கு சிக்கன் செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல பண்ணுங்க. ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணுன்றத பார்க்கலாம். முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிச்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு வகைகள், காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 2 பேர்னால 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க காஞ்ச மிளகாவை நல்லாவே கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணக்கூடாது, பொடி பொடியா தான் கட் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு கரம் மசாலாவும் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் தான் சேர்த்திருந்தேன். கரம் மசாலா 1 ஸ்பூனும் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருந்தேன். ஆல்ரெடி நம்ம 4 காஞ்ச மிளகாய் போட்டிருந்தோம். சோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் ஆக்சுவலா இது 2 பேருக்கு தான் பண்றேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரமும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டு சிக்கனோட சேர்த்து மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்க வேண்டியதான். ரொம்ப தண்ணி ஊத்தணும் அப்படின்னா குழம்பு பதத்துக்கு போயிடும். நம்ம வறுத்த கறி பண்றதுனால தண்ணி கொஞ்சம் தான் ஊத்தணும். சிக்கன் ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல வெந்துரும். அதனால 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கொஞ்சோண்டு மிளகு எடுத்து அது ஃபுல்லா தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மிளகோட சேர்த்து சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலா கொத்தமல்லி தழை போட்டு சிக்கனை இறக்கிக்க வேண்டியதான். நாளைக்கு சண்டே நீங்க சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நாளைக்கு பிரியாணி பண்றீங்க, இல்ல ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாம்பார் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் சைடிஷ் காம்போ தான் இந்த சிக்கன் வறுத்த கறி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.